ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஹாஸ்டலில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வெஜ் பிரியாணி. இதில் பட்டர் பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சைடிஷ் வச்சுருந்தாங்க அப்படின்னா புதினா மல்லி துவையல். ஸோ அதுதான் வச்சுருந்தாங்க. கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டாச்சு, ஆல்ரெடி அதான் சாதமாக இருக்குது. இந்த குட்டியை நேற்று கார்டனில் கொண்டு போய் விட்டோம். ஆனால் வேறு ஏரியானால அவங்க அம்மா கூப்பிடல. இன்றைக்கி அவங்க அம்மா இருக்கிற ஏரியாலே கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒன்றுமே சாப்பிடல. இன்றைக்கி வெளியிலேருந்து பால் காய்ச்சி கொண்டு வர சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆப்பிள் வாங்கிட்டு கொடுத்தேன், அதுவும் சாப்பிடல. தண்ணி குடிக்கலை. பிஸ்கட் கொடுத்தோம், அதுவும் சாப்பிடல. ஸோ பட்னியாக இருந்து ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது. வெளியில் போய் விட்டால் அவங்க அம்மா தூக்கிட்டு போகணும், இல்லை கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அது டவுட்டு வருமா அப்படின்னு சொல்லி தெரில. அது வேணான்னு தானே விட்டுட்டு போயிருக்கு. அடுத்து வெளியில் விட்டோம் அப்படின்னா காக்கா, நாய், பூனை அதுக்கிட்ட ஏதாவது மாட்டி இதோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயமாகவும் இருக்குது. இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறனால எங்களால் வளர்க்க முடியல. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போனோம்னா எங்கே கொண்டு போக முடியும், யார் வீட்டுக்கு கொண்டு போக முடியும், வீட்டில் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம். என்னோடய வீட்டில் டாக் இருக்கிறனால கண்டிப்பாக இதை கொண்டு போக முடியாது, அது கடிச்சு வச்சிரும். ஸோ இது பாதுகாப்பாக இருக்கணும், நல்லபடியாக வளரணும், உயிர் பொழைச்சிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா நாங்களே வளர்த்துருவோம். லீவுக்குள்ளே கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா மரத்தில் விட்டுட்டு போயிடலாம். ஸோ இது பேர் பட்டு. எல்லோரும் இது நல்லா இருக்கணும், இது பழச்சிக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹேவ் அ நைஸ் டே. பாய்.